நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். அங்க யாருமே ஆண்டவரை ஜெபிக்கிற ஆண்டவரே இந்த சுதந்திரத்தை பிளந்து வழி விடுன்னு சொல்லி ஆண்டவரே எங்களை காப்பாத்துன்னு தான் சத்தம் போட்டாங்க. எப்படி வழியை உண்டாக்குவார், எப்படிப்பட்ட வழியை உண்டாக்குவார் யாருக்கும் தெரியாது. ஆனா ஜெபித்தாங்க, பிரார்த்தனை. கர்த்தரே சொல்லுகிறார், உன் கையை நீட்டு, உன் கோலை வாங்கி சமுத்திரத்தை ரெண்டா பிரித்து விடு. தேவன் தம்முடைய விருப்பத்தின்படி சமுத்திரத்தின் நடுவே வழியை உண்டாக்க விரும்பினார், வழியை உண்டாக்கி விட்டார். Every Wednesday, Jesus Meets You program at 7:30 p.m. Only on ஜெபம் டிவி. ஜெபத்திலும் களத்திலும் உங்களுடன். ரெடி? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். சகோதரி பால்கனி ஊருக்கு போயிட்டாங்க, அன்பு சொல்லி அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, ராஜாதி அம்மாவும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. சொல்ல இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சகோதரி மங்களமும் சகோதரி டெல்சியும் தான் ஜப கிருபை சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் பாடல் நடத்துகிறாங்க டெல்சி, அவங்கள ஜபத்தில் தாங்கிக் கொள்ளுங்க. तो बाकी बहनें सब गांव गए, इसके लिए अभी केवल मंगलम सिस्टर और डेल्सी सिस्टर ही प्रार्थना विधि बताएंगे. और डेल्सी रोज़ आपको गीतों में ले जाती है, उनको प्रार्थना में संभाल लीजिए. ठीक है. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். மீண்டும் இந்த காலை வேளைக்கு அவங்களை வரவேற்கிறோம். प्रभु यीशु मसीह के नाम से आपको बधाई हो. आज सुबह फिर से आपको स्वागत करते हैं. चलिए आज के वचन में जाएंगे. यहोशू 10 अध्याय 14 वचन. யோசுவா 10 அதிகாரம் 14 வசனம். யோசுவா 10:14. यहोशू 10:14. यहां लिखा है, இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்ல கேட்ட அந்த நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். न तो उससे पहले कोई ऐसा दिन हुआ और न उसके बाद जिसमें यहोवा ने किसी पुरुष की सुनी हो, क्योंकि यहोवा तो इस्राएल की ओर से लड़ता था. ஒரு மனிதனுடைய சொல்ல கேட்ட நாளையொத்த இங்கே நடந்த காரியம் என்ன? யோசுவா 10 அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது. यहोशू 10 अध्याय में एक महायुद्ध हो रहा है. गिबियोन के राज्य ने इजराइल लोगों से वाचा बांध लिया. ये सुनकर पहाड़ी इलाके के सारे राज्य एकजुट होकर गिबियोन के ऊपर वार करने लगे. गिबियोन இந்த ராஜ்யத்தார் இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணினாங்க கேள்விப்பட்டு மலை தேசத்தின் எல்லா ராஜாக்களும் ஒன்றாய் கூடி கிபியோனியரை அழிக்கும்படி போகிறாங்க. அவங்க சொல்றாங்க 10 அதிகாரம் 4 வசனத்தில் சாப்டர் 10 verse 4, 10 अध्याय 4 वचन में, நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர் யோசுவாவோட இஸ்ரவேல் புத்திரோட சமாதானம் பண்ணினார்கள் சொல்லி அனுப்பினார்கள். कि मेरे पास आकर मेरी सहायता करो और चलो हम गिबोन को मारे, क्योंकि उसने यहोशू और इस्राएल से मेल कर लिया है. वैसे ही 5 वचन में 5 वचनத்துல எல்லா ராஜாக்களும் ஒன்னா போய் கிபியோன்ல யுத்தம் பண்றாங்க. सभी राजा मिलकर जाकर गिबियोन के ऊपर वार करने लगे. तो गिबियोन के लोग संदेश भेजते हैं 6 वचन में यहोशू के पास, आ जाओ हमें मदद करो. पहाड़ों में रहने वाले सारे एमोरी के राजा हमारे विरुद्ध युद्ध करने लगे. ஐயா சீக்கிரம் நீங்கள் உதவி செய்யுங்க. பர்வதங்களில் குடியிருக்கிற எமோரி ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள். तो 7 वचन में यहोशू उसके साथ सारे युद्ध के पुरुष सारे पराक्रमी लोग गिलगाल से निकले. गिलगाल வந்து யோசுவா பராக்கிரமம் எல்லாரும் கிளம்பி போனாங்க. 9 10 वचनத்துல 9-10 वचन में यहोशू रातों रात गिलगाल से जाकर एकाएक उन पर टूट पड़ा. யோசுவா गिलगाल வந்து ராமுழுது நடந்து திடீரென்று அவன் மேல் வந்து விட்டான். கர்த்தரை கலங்க பண்ணினார். शत्रु यहोशू के सामने तरतरा गए. फिर 11 वचन में परमेश्वर उनके ऊपर बड़े बड़े पत्थर को गिराया आसमान से. வானத்திலிருந்து பெரிய பெரிய கற்களை கர்த்தர் விழ பண்ணினார். அப்பொழுது 12 வசனத்துல 12 वचन में
उस दिनों में शाम डलते ही युद्ध को रुका देते हैं. அந்நாட்களில் மாலை மயங்கின உடனே யுத்தத்தை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ யுத்தம் ஸ்டாப் பண்ணால் எதிரி நாளைக்கு இன்னும் நிறைய எதிரியோடு வருவான். आज अगर युद्धों को रुका देंगे तो कल ये शत्रु और कई शत्रु को लेकर आ जाए. आज ही इनको खत्म करने के उन्हें मुड़िकड़ो. तो योशुआ परमेश्वर के पास प्रार्थना कर कर फिर कहता है, हे सूरज. யோசுவா கத்தடத்தில் பேசிட்டு அப்புறம் எல்லாருக்கும் முன்பாக சொல்லுகிறான், சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே ஆயிரம் பள்ளத்தாக்கும் தரித்து நில்லுங்கள். ए सूर्य तो गिबोन पर, ये चंद्रमा तो अय्योन की तराई के ऊपर थमार रुक जा, थम, स्टॉप. स्टैच्यू बोलते हैं ना, रुक गया. तो पूरे 13 वचन में 13 वचनத்தில் सूरज भी रुक गया, चंद्र भी रुक गया. सूर्य தரித்தது, சந்திரன் நின்றது. सूर्य கீழே இறங்கல, மேலே நின்னுட்டு सूर्य नीचे नहीं उतरा, ऊपर ही खड़ा है. तब ये वचन कहता है 14 वचन में 12 वचनத்தில், இப்படி கர்த்தர் மனிதனுடைய சொல்ல கேட்ட, எனக்கு இப்படிதான் வேணும், சூரியன் நிக்கணும், சந்திரன் நிக்கணும், ஆண்டோட பேச நிப்பாட்டிட்டான். இயற்கையின் மேல் தேவன் வல்லமை வெளிப்படுத்தும்படியாக ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டதை செய்கிறார். प्रकृति पर परमेश्वर काम करने के लिए एक मनुष्य का बात सुन लेता है. நீங்கள் கேட்கலாம், கர்த்தர் செங்கடலை பிரிக்கவில்லையா? आप शायद पूछेंगे, परमेश्वर लाल समुद्र को भी 2 भाग किया ना. वहां कोई परमेश्वर ऐसा प्रार्थना नहीं किया लाल समुद्र को पार करो. அங்கே யாருமே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த சமுத்திரத்தை பிளந்து வழி விடுன்னு சொல்லி, ஆண்டவரே எங்களை காப்பாத்துன்னு தான் சத்தம் போட்டாங்க. वे परमेश्वर के पास चिल्लाकर रोए, प्रभु हमें बचा 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 बचा. परमेश्वर कैसा मार्ग निकलेगा, कौन सा मार्ग निकालेगा किसी को पता नहीं. தேவன் எப்படி வழியை உண்டாக்குவார், எப்படிப்பட்ட வழியை உண்டாக்குவார் யாருக்கும் தெரியாது. ஆனா ஜெபித்தாங்க, प्रार्थना किए. तो परमेश्वर स्वयं मूसा से कहता है, अपने हाथ बढ़ा, लाठी को आगे कर समुद्र के ऊपर. கர்த்தர் சொல்லுகிறார், உன் கையை நீட்டு, உன் கோலை வாங்கி समुद्र ரெண்டா பிரித்து விடு. परमेश्वर अपने मर्जी से समुद्र के अंदर रास्ता खोलने के लिए सोचा, रास्ता खोल दिया. தேவன் தம்முடைய விருப்பத்தின்படி சமுத்திரத்தின் நடுவே வழியை உண்டாக்க விரும்பினார், வழியை உண்டாக்கி விட்டார். அதே போல யோர்தானை கடக்க முடியாது, கர்த்தர் தான் சொன்னார். யோசுவா சொல்லல, யோர்தான் ரெண்டா பிரிச்சு வழி விடுங்கன்னு சொல்லல. योशुआ ने नहीं कहा, परमेश्वर योर्दान नदी को 2 भाग कर हमें रास्ता बना दे. वे तो बस अपना हर दिन का प्रार्थना कर रहे हैं, डेली जो मन रहा है. परमेश्वर स्वयं कहता है, परमेश्वर के बादशाह के संदूक लेकर याजक पानी पे उतरने दो, तो नदी के पानी रुक कर फट जाएगा, रास्ता खुल जाएगा. தேவனே சொல்லுகிறார், உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் தண்ணீரில் பட்ட உடனே தண்ணீர் ஓடாம நின்றோம். நதியின் வழியிலே இடையிலே வழி பிறக்கும். அப்படியே கர்த்தர் செய்தார். God did in his own way. ஆண்டவர் அவர் பாட்டுக்கு செஞ்சாரு, யார் சொல்ல கேட்டு செய்யல, அவரு கீழ்ப்படி செய்யல, किसी के बात सुन के परमिशन नहीं किया. लेकिन यहां यहोशू प्रभु से कहता है, हे प्रभु वो सूरज रुकना है, चांद रुकना है. யோசு ஆண்டோட பேசுகிறான், ஆண்டவரே சூரியனை மேல நிக்கட்டும், சந்திரன் மேல எழும்ப கூடாது. அப்படி நடந்தது பாருங்க. ஆண்டவர் நம்முடைய சொல்ல கேட்பாரா? யாத்திரா 33:17 एक्सोडस 33:17 निर्गमन 33:17 में वहां परमेश्वर मूसा से कहता है, கர்த்தர் மூசேயை சொல்றாரு, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். यहोवा ने मूसा से कहा, ये काम भी जिसकी चर्चा तूने की है करूंगा. तमिल में लिखा है, तूने जो कहा वैसे मैं करूंगा, क्योंकि मेरे अनुग्रह की दृष्टि तुझ पर है और तेरा नाम मेरे चित्त में बसा हुआ है.
உனக்கு எங்கள்ட்ட கிருபை அடிச்சிட்டுப்பா, நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்வேன். மோசே என்னதான் கேட்டாரு? 16 वचनத்துல 16 वचन में मूसा ने परमेश्वर से क्या मांगा? ஆண்டவரே, நாங்க விசேஷித்தவர்கள் எப்படி விளங்குவோம்? கண்கள் கிருபை எப்படி தெரியும்? எங்களோட வரணுமே நீங்க. आप हमारे संग चलना है ताकि लोगों को पता चलेगा कि हमें तेरे आंखों में दया मिली है, मुझे मिली है, मेरे लोगों को मिली है. எனக்கு உம்முடைய ஜனங்களுக்கு கிருபை கிடைச்சிட்டு और तू हमारे संग चलेगा को पृथ्वी के सारे लोगों के बीच में हम विषय ठहरा जाएंगे. நீர் எங்களோடு கூட வந்தா பூமியில எல்லா ஜனங்களை பார்க்கலும் நாங்கள் விசேஷம் என்று விளங்குவோம். இந்த காரியத்தை கேட்டு கர்த்தர் சொல்றாரு, நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்வேன். जैसा तूने कहा वैसा ही मैं करूंगा, वैसा ही मैं करूंगा. मार्क 11:23, मार्क 11:23, मार्क चैप्टर 11 वर्स 23, मार्कुस 11:23, मार्क 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திர தள்ளுண்ட போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகம் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். मैं तुमसे सच कहता हूं कि जो कोई इस पहाड़ से कहे कि तू उखड़ जा और समुद्र में जा पड़ और अपने मन में संदेह न करे वरन प्रतीति करे कि जो कहता हूं वह हो जाएगा, तो उसके लिए वही होगा. जो कहता हूं वह हो जाएगा. தான் சொன்னபடியே நடக்கும் ஆகும் என்று விசுவாசித்தா அப்படியே ஆகும். நாம ஜெபிக்கிறோம், ஜெபம் பண்ணும்போது சும்மா ஆண்டு செஞ்சா செய்யட்டும் செய்யாட்டா போன ஜெபம் பண்ணக்கூடாது. நாம் ஜெபத்தில் என்ன வார்த்தையை சொல்லுகிறோமோ அப்படியே கர்த்தர் செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். हम प्रार्थना में परमेश्वर से जो भी कहते हैं उस वचन के अनुसार परमेश्वर करेगा. ऐसे विश्वास करेंगे तो तुम्हारे जबान से निकला हुआ वचन के अनुसार परमेश्वर करेगा. உங்க வாயினால் என்ன சொல்றீங்களோ அதை கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அதான் நம்முடைய தேவன், ஓய் हमारा परमेश्वर है. அடுத்து அந்த யோசுவா 10:14 யெகோஷு 10:14 में கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். एक तो परमेश्वर ने एक मनुष्य का शब्द को, आवाज को, वचन को सुन लिया. ஒன்று கர்த்தர் மனுஷன் பேசின வார்த்தையை கேட்டுட்டாரு. ரெண்டாவது அவங்களுக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணினார், பிரபு யுத்தக்கியா. இன்னும் ஒரு காரியம் ஞாபகம் வருது எனக்கு. எஸ்தர் 2 அதிகாரம் 20 வசனத்துல எஸ்தர் 2:20 में, எஸ்தர் 2:20, எஸ்தர் 2:20 எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்தம் இருந்தபடி தன் பூர்வத்தரத்தின் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால் எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொல் கேட்டு நடந்தது போல இப்பொழுது அவன் சொல் கேட்டு நடந்து வந்தாள். और एस्तर ने अपनी जाति और कुल का पता नहीं दिया था क्योंकि मॉर्देकाई ने उसको ऐसी आज्ञा दी थी कि न बताएं. और एस्तर मॉर्देकाई की बात ऐसी मानती थी जैसे कि उसके यहां अपने पालन पोषण के समय मानती थी. அப்படி என்றால் வளரும்போது என்றால் पालन पोषण के समय का मतलब जब छोटी से बड़ी हो गई उसके घर पे சின்ன பிள்ளை அந்த வளர்ந்தாள் அல்லவா, அந்த நாட்களில் அண்ணன் சொன்னதெல்லாம் கேட்டு நடந்தாள். उन दिनों में 22 बड़े भैया ने जो भी कहा सब बात मानकर चली. वो बात अलग है, அது வேற காரியம். लेकिन आज एस्तर कौन है? महारानी है, 127 देश का महारानी है. இப்போது எஸ்தர் யார்? 127 தேசத்துக்கு மகாராணியா இருக்கிறாள். இன்னைக்கு ஒரு சாதாரண மனுஷனை சொல்ல அவன் கேட்கணும்? आज एक साधारण मनुष्य की बात को क्यों सुनना है? அதே போலதான் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பாக நமக்காக மனுஷனாய் இறங்கி வந்தார், மனுஷனாய் பாடுபட்டார், மனுஷனாய் சிலுவையில் மரித்தார். ஆனா உயிர் தெழுந்து தேவகுமாரனாய் பரலோகத்துக்கு போய் இருக்கிறார். वैसे यीशु मसीह भी 2000 साल के पहले दुनिया में हमारे लिए मनुष्य बनकर आया, मानव बनकर आया, एक मनुष्य के समान जीवन बिताया, मनुष्य के समान सूली पर मौत पाया, मनुष्य के समान गाड़ा गया, लेकिन तीसरा दिन जी उठकर परमेश्वर का पुत्र बनकर स्वर्ग में गया है.
आज यीशु मसीह मानव नहीं है, ராஜாவும் का ராஜா है. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். எஸ்தர் ஆயினும் மொர்தெகாயின் சொல்ல கேட்டு இன்னைக்கு நடக்கிறா. ஒரு நாள் மொர்தெகாய் சொல்லுகிறான், ஏமா ராஜாட்ட போய் பேசு, நம்முடைய ஜனங்களை அழிக்க முடியாத சட்டம் வந்து விட்டது. முதல்ல எஸ்தர் யோசித்தாள். ஆனா பரும் சொல்றா, நீங்க சொன்ன மாதிரி நான் போவேன், நான் செத்தாலும் சாகுறேன், நீங்க சொன்ன மாதிரி ராஜாட்ட போய் பேசுவேன். एक दिन मुर्दगाय कहता है एस्तर से, एस्तर अपने लोगों के खिलाफ कानून पास हुआ है, तुम जाकर राजा से बात करो, कानून को तोड़वाओ. पहले तो वो हिचकती है, कैसे जाऊं? फिर कहते मैं जाऊंगी, भैया आपने कह दिया ना मैं जाऊंगी, भले मैं मुर तो वांदा नहीं है. वो रानी होते हुए भी एक साधारण मनुष्य की बात सुनी. वैसा राजाओं का राजा प्रभु राजा हम मनुष्य की बात सुनता है. और மகாராணியா இருந்தும் கூட ஒரு சாதாரண மனுஷராகிய மொர்தெகாயின் சொல்ல கேட்டு செய்தது போல இன்னைக்கு ராஜாதி ராஜா இயேசுவா இருக்கிறார். ஆனா மனுஷன் நம்ம சொல்ல கேட்கிறார், நம்ம ஜெபத்தை கேட்கிறார். நல்லா கைத்தட்டுங்களா ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நம்ம சொன்னபடிலாம் செய்கிற கர்த்தர். हम जैसा भी कहेंगे वैसा करने वाला परमेश्वर है. आज प्रभु से मुंह खोल के बात करो ना, வாயத்தன்னு சொல்லுங்க. உம்முனையா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, मुंह खोल के बात करो, प्रभु मुझे ये चाहिए, ऐसा करो, இது எனக்கு வேண்டும் ஆண்டவரே, செய்ய ஆண்டவரே, கேளுங்க ஆண்டவரே, அவர் செய்வார். ஹல்லேலூயா. First John 5:14-15 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்துல, पहला யோவானா 5 अध्याय उसका 14-15 वचन में यूं देखते हैं. वचन पढ़कर हम प्रार्थना करेंगे. आज तो प्रार्थना में मंगलम शिष्य तमिल में प्रार्थना करेंगे और डेल शिष्य हिंदी में प्रार्थना करेंगे. इनके मंगल शिष्य तमिल ஜெபம் பண்ணுவாங்க, डेल शिष्य हिंदी ஜெபம் பண்ணுவாங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். और हमें उसके सामने जो याब होता है वो यह है कि यदि हम उसकी इच्छा के अनुसार कुछ मांगते हैं तो हमारी सुनता है. हिंदी में तमिल में लिखा है, हमारा धैर्य, हमारी हिम्मत है कि परमेश्वर जो भी प्रार्थना करेंगे सुनेगा. அதான் தைரியம். நம்முடைய நாமத்தால் எதை கேட்டாலும் அவர் கேட்பாரு. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறான் நம்ம அறிந்திருந்தோமானால் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். और जब हम जानते हैं कि जो कुछ मांगते हैं, जो कुछ हम मांगते हैं वह हमारी सुनता है, तो यह भी जानते हैं कि जो कुछ हमने उससे मांगा उसे पा लिया है. हालेलुया. विश्वास करो, ऐसे प्रार्थना करो, ऐसे प्रभु से कहो, அப்படி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிட சொல்லுங்க. உங்க சொல்ல அவர் கேட்பாரு, आपके बात तो सुनेगा. चलो खड़े हो जाएंगे, எழும்பி நிற்போம், நம்ம கர்த்தர் ஸ்தோத்திரிப்போம். அப்ப அவங்க நமக்கு ஜெபம் பண்ண போறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். ஜீசஸ். நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். அங்க யாருமே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த சுதந்திரத்தை பிளந்து வழி விடுன்னு சொல்லி, ஆண்டவரே எங்களை காப்பாத்துன்னு தான் சத்தம் போட்டாங்க. எப்படி வழியை உண்டாக்குவார், எப்படிப்பட்ட வழியை உண்டாக்குவார் யாருக்கும் தெரியாது. ஆனா ஜெபித்தாங்க, பிரார்த்தனா கியே. கர்த்தர் சொல்லுகிறார், உன் கையை நீட்டு, உன் கோலை வாங்கி சமுத்திரத்தை ரெண்டா பிரித்து விடு. தேவன் தம்முடைய விருப்பத்தின்படி சமுத்திரத்தின் நடுவே வழியை உண்டாக்க விரும்பினார், வழியை உண்டாக்கி விட்டார். Every Wednesday, Jesus Meets You program at 7:30 p.m. Only on ஜெபம் டிவி. ஜெபத்திலும் களத்திலும் உங்களுடன்.